ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அனானிஸ்ல படிக்கிற ஏப்ரல் மே 2026 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது வந்து இப்போ ரெகுலேஷன் 2025 இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து 1 மந்த் வந்து கேப் இருக்க மாதிரி இருக்கு. ஜூன் மந்த்ல தான் எக்ஸாம் இருக்கனால ஸோ நடுவில் எங்களுக்கு லீவ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு நடுவில் எங்களுக்கு ரீவால்யூஷன் ரிசல்ட் வந்துருமா அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் மிஸ் ஆயிருக்கு. அது அந்த இங்கிலீஷ் எசென்சியல்ஸ் வந்து ஒரு லேபா வந்து எடுத்து பண்றதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதை பத்தி நம்ம பேசலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, டைம் டேபிள் வந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அங்கே டீப்பில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா டைம் டேபிளாக நம்ம லாஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்குற டவுட்ஸை கிளியர் பண்ணிடுறேன். ஸோ லீவ் வந்து எங்களுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க. உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து 30 ஏப்ரல் தான் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாலிடேஸாக தான் இருக்கும். இல்லை உங்கள் காலேஜில் வர சொன்னாங்கன்னா மேபி இருக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் டே முடிஞ்சனால நீங்கள் அதை செமஸ்டர் ஹாலிடேஸை தான் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மே மந்த்ல நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஹாலிடே மாதிரி தான் போகும். ஸோ அடுத்து உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிற டைம்ல இருந்து நீங்கள் எக்ஸாம் போகிற மாதிரி இருக்கும். இல்லை அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அரியர்ஸ் எக்ஸாம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற டைம்லேயே வந்து நீங்கள் அதை போய் எழுதுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு செகண்ட் செமஸ்டருக்கு முன்னாடியே அந்த அரியர் எக்ஸாம் கூட வரலாம். அதெல்லாம் என்னென்னக்குன்னு பார்த்து டைம் டேபிளில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. ஃபுல் நூனா ஆஃப்டர்நூனா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது 4 noon ஆஃப்டர்நூன் FN AN போட்டிருப்பாங்க. அதை கரெக்டாக பார்த்துட்டு போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. இப்போ ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லியிருந்தீங்க. ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் சப்ஜெக்ட் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அது மோஸ்ட்லி உங்களுக்கு அடிஷன் அப்படி இல்லைனா அந்த பிடிஎஃப்லேயே மோஸ்ட்லி அடிஷன் பண்ணி தான் உங்களுக்கு தனியாக ஒரு டைம் டேபிள் சும்மா எதெல்லாம் மிஸ் ஆயிருக்கோ அதை வந்து கொடுப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், 1-2 சப்ஜெக்ட்ஸ் இல்லைனா அது மாதிரி அடிஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் எசென்சியல்ஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து உங்கள் டைம் டேபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளும் சொல்லியிருந்தோம். ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க காலேஜில் சொன்னதாக சொல்கிறாங்க. அது எப்படின்னா அது வந்து இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் எல்ஐடி கோர்ஸ் தான். அதாவது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் அது எல்ஐடி கோர்ஸ் கிடையாது, ஒரு தியரி கோர்ஸ். ஸோ ஆனால் இந்த டைம் வந்து அது ஒரு எல்ஐடி கோர்ஸ் அப்படிங்கிறனால, அதாவது வந்து லேபு ப்ளஸ் உங்களுக்கு இன்டகிரேட்டட் தியரி சப்ஜெக்ட்னால ஸோ அதுக்கு பதிலாக ஒரு லேப் எடுத்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த 2 கிரெடிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேபு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ண பாருங்கள். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அது ஒரு எல்ஐடி கோர்ஸ் அப்படி ஒரு லேபாக பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது டைம் டேபிளில் இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு லேப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வரைக்குமே நாங்கள் அந்த இன்டர்னல்லாம் வந்து இங்கிலீஷ் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ மோஸ்ட்லி அதை இப்போ ஒரு லேப் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணாங்கன்னா அந்த இங்கிலீஷ் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. மித்தபடிக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அடிஷன் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ ரீவால்யூஷன் ரிசல்ட்டை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த ரீவால்யூஷன் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு மே 18 ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த ரெகுலேஷன் 2021. அதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ரீவால்யூஷன் ரிசல்ட் வந்துடும். அந்த ரிவ்யூ வேணால் நம்ம ஊடல செமஸ்டர் இருக்கும்போது வரும்னு எதிர்பார்க்கலாம். அதனால் ரீவால்யூஷன் ரிசல்ட் மோஸ்ட்லி வரும். நானும் முடிஞ்சால் உங்களுக்கு அந்த ப்ரிடிக்ஷன் டேட் போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இப்போ டைம் டேபிள் பப்ளிஷ் ஆயிடுச்சுல அப்படின்னா ஸோ ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு என்ன எக்ஸாமோ அதை ஃபஸ்ட்டு என்னென்ன எக்ஸாம்ங்கிற தனியாக எழுதி வைங்க. ஸோ எழுதி வச்சுட்டு எந்த எக்ஸாமுக்கு டைம் கம்மியாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அது போக உங்களுக்கு முதல் என்ன எக்ஸாம் பாருங்கள். ஸோ ரெகுலேஷன் 2025லாம் ஃபஸ்ட்டு M2 நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்க பேப்பருக்குலாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும். மேத்தமெட்டிக் பேப்பருக்கு வந்து நீங்கள் அன்னைக்கு தான் படிக்கணும் இல்லை, இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ தனியாக ஒரு ஷீட் மாதிரி போட்டுட்டு அதில் ஃபார்முலாஸோ இல்லை இம்பார்ட்டன்ட் ஏதாச்சும் வர்றதை மட்டும் தனித்தனியாக எழுதி வச்சுட்டே வாங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்தாலும் சரி. ஸோ எல்லாத்தையும் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு போன டைம் கொஸ்டினையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்கள். இந்த டைம் வேறு வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே ரிப்ளிகேட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக வந்து ஒரு சில அனாலிசிஸ் பண்ணி ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக் எந்த ஆங்கிலேருந்து கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டயக்ராம்ஸ் இருந்துச்சுன்னா போட்டு பாருங்கள். அரியர்ஸ் இருந்தாலும் அதுக்கு தனிப்பட்ட ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்க பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு இன்னும் வந்து டைம் இருக்குது, நடுவில் ப்ராக்டிக்கல் வேறு இருக்கும். ஸோ உங்களால் வந்து கண்டிப்பாக அரியர்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். நார்மல் சப்ஜெக்ட்ஸும் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் வந்துடும். சப்போஸ் நீங்கள் முதல்ல அதை அக்சஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கல, மோஸ்ட்லி அதான் ஃபஸ்ட் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த டைம் டேபிள் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ உங்கள் டைம் டேபிள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா அதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதில் வந்து வேறு ஏதாவது சப்ஜெக்ட் உங்களுக்கு மிஸ் ஆயிருந்துச்சுன்னு பாருங்கள். இதை வந்து கரெக்டாக பார்த்து உங்களுக்கு M1 அதாவது M2 பொறுத்த லீனியர் அல்ஜிப்ரா வந்து 11th June இருக்குது. அதான் ஃபஸ்ட் எக்ஸாம் நினைக்கிறேன் கரண்ட் எக்ஸாமில். அதனால் அதை இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அரியர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 8ஆம் தேதியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டேட் வந்து மாறி இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக ஆர்டர் வச்சு உங்களுக்கு இருக்கிற சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ரெகுலேஷன் 2025 ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதான் வந்து உங்கள் டைம் டேபிள். ஸோ ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டார்ட் ஆகிறது மே மந்த்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் நினைக்கிறேன். 4th செமஸ்டர் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அதாவது என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி மே 19 ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு 18 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு முடிகிறதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனில் கொஞ்சம் சீக்கிரமாக முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும்.
இல்லை கீழே அந்த கொடுத்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டிமெண்ட்டுங்கிறது உங்களோட எலக்டிவ் பேப்பர்ஸ் வந்து வேறு பிரான்ச்சில் கூட இருக்கலாம், வேறு டிபார்ட்மெண்ட்டில் கூட இருக்கலாம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் உங்கள் ஹால் டிக்கெட்டில் அந்த இதை கரெக்டாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. உங்களோட ரெகுலேஷன் 2021 இந்த டைம் டேப்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ரெகுலேஷன் 2025 பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்மே வந்து ஜூனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஜூனில் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரச்சனை இருக்காது. இன்னும் வந்து 1 மந்த் டைம் இருக்கும், நடுவில் ப்ராக்டிகல் இருக்கும், அதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் மேலே இருக்கனால கொஞ்சம் அந்த ப்ராக்டிகல் முடிஞ்சுன்னா வர்ற மாதிரி இருக்கும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதான் உங்கள் டைம் டேபிள். ஸோ இது வந்த முன்னாடி நம்ம ஷேர் பண்ணிட்டோம். ஸோ இந்த இங்கிலீஷ் எசென்சியல் மாதிரி வேறு எதுவும் சப்ஜெக்ட் உங்களுக்கு மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்ல பாருங்க. இங்கிலீஷ் எசென்சியலுக்கு இந்த மாதிரி லேப் வந்து ஆட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு அதுவும் சொல்லியிருந்தாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக உங்களோட டைம் டேபிள் பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.